100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 ஏப்ரல் மாதத்தில் என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய லாப மற்றும் செலவு வீடுகள் வழியாக பெயர்ச்சி அடைய இருக்கின்றார். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய லாப வீட்டில் இருக்கப் போகின்றார். சனியுடன் இணைந்திருந்தாலும் சூரிய பகவான் சாதகமான பலன்களை நிச்சயம் கொடுப்பார் அப்படின்றது உறுதி. ராகு கேது பகவான்களும் சாதகமான நிலையில் இருக்கின்றனர். சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவான் மிதமான பலன்களை கொடுப்பார்கள். இப்படி கிரக நிலைகள் எல்லாம் ஓரளவுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் கொடிகட்டி பறக்கப் போகின்றீர்கள். யாராலும் அசைக்க முடியாத ஒரு நிலையை அடையப் போகின்றீர்கள். குடும்ப ரீதியாக சிறப்பாக செயல்பட போகிறீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கப் போகின்றார்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு தடைபட்டு இருந்த அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடந்து முடியப் போகின்றது. எதிரிகளின் தொல்லையே இல்லை என்ற நிலையும் உருவாகப் போகின்றது. கடன் தொல்லைகள் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் தீருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயம் தீரும் அப்படின்ட்டு கூட உறுதியாக சொல்லலாம். குடும்ப ரீதியாக அசைக்க முடியாத நிலை நிச்சயம் இருக்கின்றது என்றாலும் தேவையற்ற பேச்சுகளை குடும்ப ரீதியாக குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏகப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, பண வரவு ரீதியாக எல்லா வகையிலையும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னாலும் அதைவிட மிக பெரும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு அடிக்கப் போகின்றது. இறைவன் 2 அறிகுறியை நிச்சயம் காண்பிப்பார். அது சிறுசாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய வாய்ப்பை சொல்லி, அதாவது அந்த வாய்ப்பை சொல்லி தக்க வைத்து கொள்ளுங்க. இது நமக்கான வாய்ப்பு, இதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு முறைக்கு 2 முறை மனசுக்குள்ளாரே சொல்லிக்கோங்க. அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும், பெரும் வெற்றியிலையும் முடியும். அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பான ராஜயோக வாழ்க்கையையும் அந்த வாய்ப்புக்கு பின்னால் நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்றது இறைவன் எழுதிய விதி. இந்த மாதத்தில் உங்களுக்கான ராஜயோகம் என்று கூட அதை சொல்லலாம். மற்றபடி இந்த காலகட்டத்தில் அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்தால் தான் சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி சிறப்பாக வாழுங்க. நிச்சயம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கான மாதம் நல்லதே நடக்கும்.